ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கிரிசலெப்டோகார்பஸ் இல்லைன்னா லெப்டோசிலோஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெட் நெக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த கிரிசால்டோகார்பஸ் லெப்டோசிலோஸுங்கிற பனைமரம் ஆப்பிரிக்கா ஆரகேசி குடும்பத்தை சார்ந்தது. கொமரோஸ், மடகாஸ்கர் தீவு, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெம்பா தீவு, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஐலண்ட்டு, இது மாதிரி இடத்துலலாம் அதிகமாக இந்த மரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆப்பிரிக்கா வந்து இதோட ஆரிஜின், ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்குது இந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா அலங்கார பொருள், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸ் பிளான்ட்டு, அப்புறம் வந்து அவுட்டோர் பிளான்ட்டு, இது மாதிரி எல்லாம் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரம் வந்து ரெட் நெக் ட்ரீ இல்லைன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டிபியர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காயை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா காய், எப்படியும் ஒரு 1000 காய் இருக்கும் போல் அந்த பாலையில். இது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு அந்த பாலை பூ, அதாவது கொலன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. இது காஞ்சதும் அந்த பக்கத்தில் வச்சுருக்க பாருங்கள், காஞ்சதும் இருக்குது, இதில் பச்சையும் இருக்குது. பச்சையில் வந்து பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி காயும் ரொம்ப அழகாக இருக்குது. காயை வந்து அந்த ஒரு நுகர்ந்து பார்த்தோம்னா அதில் வந்து எப்படின்னா ஒரு வேப்பங்காய் மாதிரி ஒரு வாசனை வருது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நிறைய கிளிகள், இது மாதிரி அணில், இது மாதிரிலாம் சாப்பிடுது. இது வந்து 1000 காய்க்கு குறையாமல் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய கொலை. அது ஒரு ஆள் தூக்க முடியாத அளவுக்கு சரியான வெயிட்டாக இருக்கும் அது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டங்கை ட்ரீன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அதோட மட்டையை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அடியில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அந்த மட்டை இருக்கிற இடம் அது பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறையா இருக்குது, தெரியுதா? அதோட ஓலை, அதாவது அதோட பிரான்ச் பார்த்திங்கன்னா பனைமட்டை காம்பு மாதிரி, தென்னை மட்டை காம்பு மாதிரியே இருக்குது. ஆனால் ரெட்டு கலரில் இருக்குது. ஓலை வந்து தென்னை மர சைஸுக்கு தான் இருக்குது. இதே கீத்து மடையெல்லாம் போல் அதே மாதிரி இருக்குது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெட் கலரு, அந்த பூக்கள், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலை, இதெல்லாம் நிறையா இருக்குது. அதை மட்டையை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், அதனால தான் ரவுண்ட் நெக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பச்சை மட்டையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே சேம் தென்னை ஓலை, அப்படியே அச்சல் தென்னை ஓலை மாதிரியே இருக்குது. தென்னை மரத்துக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லை, காய் மட்டும்தான் வித்தியாசம். வீடியோ பிடிச்சா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.